ரமதான் ரெசிபிஸ்ல சுகர் கிரேவிங்ஸ் இருக்கு, ஆனா ஹெல்தியா சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஒரு சாக்கோ பைட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. வைரலா போயிட்டு இருக்க இந்த ரெசிபியை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே செய்வோம். இதை செய்யறதுக்கு நட்ஸ் எடுத்திருக்கேன். வால்நட்ஸ், பிஸ்தாஷியோ, கேஷ்யூ, பாதாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பேன்ல போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோன்னா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பம்கின் சீட் இருந்தனால அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வேற எந்த சீட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல குறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இனிப்புக்காக நான் டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க நட்ஸை எடுத்துட்டு நம்ம இந்த டேட்ஸையும் சேர்த்து அதுலயே அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடும். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கம்பைன் ஆகிற மாதிரி கையால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுல செட் பண்ண போறோமோ இப்ப அந்த பவுல்ல போட்டுட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு பிரஸ் பண்ணி விட்டுருங்க. டார்க் சாக்லேட்ல 70% கொக்கோ இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கூட சுகரே இருக்காது. அதுல கொஞ்சமா பட்டர் சேர்த்து மைக்ரோவேவ்ல மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சாக்லேட்டை அந்த நட்ஸ் மேல ஊத்தி ஒரு இடம் விடாம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேல கொஞ்சமா சீ சால்ட்டும் அந்த நட்ஸும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிருக்கேன். அதை கடி பண்ணும்போது அந்த சால்ட்டி ஃபிளேவரோட டேஸ்டா இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ்ல ஒரு ½ an hour செட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா போதும், சூப்பரா செட் ஆகி வந்துடும். இதை கட் பண்ணி பீஸ் போட்டுட்டு ஒரு பாக்ஸ்ல ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. உங்களோட இஃப்தார்ல இந்த ஒரே ஒரு சாக்கோ பைட் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், உங்களோட சுகர் கிரேவிங்ஸ் இதை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.